Hi friends, நான் ஜனனி. Pregnancy டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கர கேர்ஃபுல்லாக காஷியஸாக இருந்திருப்போம். எங்கேயும் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக நம்ம வீட்லேயே இல்லை பக்கத்தில் இருக்க இடங்களோட நிறுத்திக்கணும், ரொம்ப ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பயங்கர கேர்ஃபுல்லாக இருந்திருப்போம். பட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஏர்ஜ் இருக்கும், நம்ம கண்டிப்பாக எங்கேயாவது ட்ராவல் போயே ஆகணும், ஐ நீட் அ பிரேக், ஐ நீட் டு ரிஃப்ரெஷ் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பிளானிங்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்களும் வந்து ஆரியன் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு சில ட்ராவல்ஸ் பண்ணோம். லாங் ட்ராவல்ஸ்னே சொல்லலாம். ஒரு 3 night stay 4 night stay அந்த மாதிரியான டிராவலிங்லாம் பிளான் பண்ணும்போது இட் இஸ் நாட் த சேம் ஆஸ் இட் வாஸ் பிஃபோர். நம்ம வந்து முன்னாடிலாம் டிராவல் பிளான்னா என்ன யோசிச்சிருப்போம், ஓகே 3 நாள் நமக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே 2 நாள் கூட போட்டுக்கலாம், அப்போ 2 ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட லக்கேஜை கம்மி பண்ண முடியுமோ நம்ம அப்போ தான் நல்லா சுற்றி பார்க்க முடியும் அப்படின்றனால நம்ம மினிமல் லக்கேஜில் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்திருப்போம். பட் இப்போ வந்து அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த எபிசோட் பண்ணணும்னு எப்போ தோணுச்சு அப்படின்னா, ஓகே ஆரியனை கூட்டி நம்ம வெளில போகும்போது என்னென்ன பேக் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் வருது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் 3 பேர் ட்ராவல் பண்ணோம் இல்லையா, நான் என் ஹஸ்பண்ட் ஆரியன், நான் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து ஒரு பேக் பேக், ஆரியனுக்கு மட்டும் ஒரு சூட் கேஸ், ஒரு பேக் பேக், ஒரு ஷாப்பர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. இனிஷியல் டிராவல்ஸ் அப்படின்றனால நாங்களுமே கொஞ்சம் ஓவர் பேக் தான் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நான் பேக் பண்ண எல்லா விஷயமுமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் டிராவல் பிளானிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பேக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரியனுக்கு ஒரு டயப்பர் பேக் அப்படின்னு ஒன்று ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கேன். அந்த பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அவனை கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுனா கூட அந்த பேக்கை நான் எடுத்துகிட்டு போவேன். அந்த பேக் தான் வந்து என்னோட பேஸ் இந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ராவல் பேக் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதை மாட்டிக்கிட்டே என்னால் வந்து ஆரியனை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றனால நான் கொஞ்சம் பிக் அண்ட் சூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பேக் அப்படின்னு நான் வாங்கினேன். ஸோ அதில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயப்பர்ஸ், வெட் வைப்ஸ், அப்புறம் டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே ஒரு குவிக் ட்ரை ஷீட் மாதிரி போடுவோம். அந்த குவிக் ட்ரை ஷீட்டு, யூஸ் பண்ண டயப்பரை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிஸ்போசல் கவர்ஸு, அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது ஏதாவது ரேஷஸ் மாதிரி பார்க்குறோம், இல்லை ரொம்ப நேரம் அவங்க வந்து டயப்பர்லேயே இருக்காங்க அப்படின்னா அந்த ரேஷ் க்ரீம் ஒன்று போடுவோம். ஸோ அந்த மாதிரி ரேஷ் க்ரீம் ஆர் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஹேண்ட் சானிடைசர், ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் நம்மளால் இப்போ கை கழுவ முடியறது இல்லை இல்லையா, அதனால ஹேண்ட் சானிடைசர்ஸும் ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில், வெறும் கழுவுறதுக்காக மட்டுமே ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருப்பேன். அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவனோட ஒரு டவல் என்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஏதோ ஒன்று அவன் வந்து சலைவா ஸ்பிட் பண்ணிட்டானாலும் சரி, மில்க் ஸ்பிட் பண்ணிட்டானாலும் சரி, அதை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டவல் எப்பயுமே வச்சுருப்பேன். அண்ட் ஒரு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கள் தலைவர் வந்து தலை முதல் கால் வரை எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து சேலஞ்ச் கொடுப்பாரு. ஸோ அதனால வந்து அவனுக்கு தலை சீவுறதுக்கு கோம்பில் ஆரம்பித்து எல்லாமே நான் வந்து வெறும் டயப்பர் சேஞ்சுக்காக மட்டுமே வச்சுருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் வந்து ஒரு பூப் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுதோ இல்லை ஸ்பிட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்கள அதே ட்ரெஸ்ஸில் நம்ம வச்சுருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரெஸ் பேக் பண்ணுவேன். ஸோ ட்ரெஸ்ஸஸே என்னோட செக்லிஸ்ட்டில் எப்படி இருக்கும்னா, ட்ரெஸ்ஸு, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, டபுள் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்மளால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு ட்ரெஸ் தேவைப்படுமா, 2 ட்ரெஸ் தேவைப்படுமா அப்படின்றனால நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ரா பேக்கிங்கே பண்ணுவேன் ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரெஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ராம்பர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவனோட ஸ்லீப் சூட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு கோல்ட் கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் லேயர் அப் பண்ணுவோம் அவனை. ஸோ ஒரு ராம்பர், அது மேலே ஒரு ஸ்லீப் சூட், அது மேலே ஒரு ட்ரெஸ்ஸு, அது மேலே ஒரு ஸ்வெட்டர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லேயர்ஸில் போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்னக்காக இருக்கும், இந்த மாதிரி குளிரை வந்து தாங்க முடியும். ஸோ இதே நம்ம சம்மரில் ட்ராவல் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்கை நம்ம பேக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராம்பர்ஸு, ஸ்லீப் சூட்ஸு, ஸ்லீப்பிங் பேகு, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வின்டர் மஃப்ஸ் போட்டிருப்போம். ஸோ வின்டர் மஃப்ஸு, அது தவிர க்ளோவ்ஸு, சாக்ஸு, ஷூஸ், சப்போஸ் அவன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னா ஷூஸ் கூட சம்டைம்ஸ் போட்டுக்குவான். ஸோ ஷூஸு, இந்த மாதிரி அவனுக்கு அவனோட க்ளோதிங் பர்ஸ்பெக்டிவில் எவ்வளோ பேக் பண்ண முடியுமோ எல்லாமே பேக் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்னி டேஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ரெயின் ஜாக்கெட்டும் நாங்கள் அவனுக்கு எடுத்துப்போம். அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அதை போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்பில் பண்ணுறது எல்லாமே அதை வச்சு தொடச்சிடலாம், அண்ட் அதை நம்ம எடுத்து கழட்டியும் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பிப்ஸும் நான் வந்து நிறைய கேரி பண்ணுவேன். அண்ட் நம்ம ஃபீட் பண்ணதுக்கப்புறமா அவங்கள பர்ப் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ அதுக்காக வந்து பர்பிங் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உங்களை இப்படி தோல்ல வச்சு தான் பர்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஷோல்டரில் அந்த பர்பிங் கிளாத் போட்டுட்டு அவங்கள வந்து பர்ப் பண்ணோம் அப்படின்னா ஸ்பிட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த பர்பிங் கிளாத்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து நான் ட்ரை டிஷ்யூ ரோல்ஸ் ஒரு 4 வச்சிருப்பேன் எப்பயுமே. ஸோ தட் நம்ம வந்து எங்கே போனாலும் நம்ம வந்து டிஷ்யூஸ்க்காக தேடி அலைய தேவையில்லை இல்லையா. நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ். ஸோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஜென்ரலாகவே இங்கே நீங்கள் ஜிபி கிட்ட போனீங்கன்னா அவங்க பேராசிட்டமால் தான் சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து பேராசிட்டமால் ஹேண்டியாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதை தவிர மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசல் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நேசல் கன்ஜஷன் ஆகுது, அவங்களால மூச்சு விட சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நேசல் ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஸ்பிரேட்டர் அப்படின்னு ஒன்று விற்கிது. ஜஸ்ட் இன் கேஸ் அவங்களுக்கு அந்த பிளாக்கேஜை வந்து அவங்களால எடுத்து விட முடியல அப்படின்னா ஒரு வேக்யூம் சக்ஷன் மாதிரி இருக்கும், அதை தான் ஆஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்களோட நோஸை நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் விட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து நம்ம டெய்லி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ விட்டமின் டியும் நாங்கள் வந்து ஓவர் நைட் ஸ்டேலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் கேரி பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் கொடுக்கணும்னா நமக்கு ஒரு ஸ்பூன் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பூனும் நம்ம பேக்கில் எப்பயுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனோட ஃபீடிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம வந்து நர்சிங் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பாட்டில்ஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் நர்சிங் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து பிரெஸ்ட் பம்ப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா டைமும் நமக்கு கம்ஃபர்டபுளான டைமில் பேபி வந்து ஃபீட் பண்ண மாட்டாங்க. பேபி ஃபீட் பண்ணுற டைமில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டில்ஸ் அண்ட் பிரெஸ்ட் பம்ப் எப்பயுமே ஹேண்டியாக இருக்கும். அண்ட் அதை தவிர வந்து பாசிஃபயர்ஸும் எப்பயுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். அதோடவே நாங்கள் வந்து காம்பி ஃபீட் பண்ணதுனால நான் வந்து எப்பயுமே நியூட்ரிலான், அதாவது இந்த ஃபார்முலா மில்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மில்க் பவுடரும் ஹேண்டியாக வச்சுருப்பேன். ஹாட் வாட்டரில் தான் நம்ம இதை பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹாட் வாட்டருக்கு தேவைப்படுற விஷயங்கள் லைக் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் இருக்கும், ஹாட் வாட்டர் கெட்டில், இது எல்லாமே என்னோட பேக்கிங் லிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி நைட்ஸ்ல நம்ம ஸ்டே பண்ணும்போது பாட்டில வார்ம் பண்றதுக்கு அங்க வந்து பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம ஸ்டே பண்ற இடங்கள்ல கெட்டில் கூட மோஸ்ட்லி இருக்கும், பட் இந்த பாட்டில் வார்மிங் ஆப்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா பாட்டில் வார்மரையும் நாங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடுவோம். இப்போ பாட்டில்ஸ் யூஸ் பண்றோம்னா ஆப்வியஸ்லி அதை கிளீன் பண்றதுக்கு அந்த பாட்டில் கிளீனிங் பிரஷும் இருக்கும் எங்ககிட்ட. கிளீனிங் லிக்விட ஒரு சின்ன சாஷே மாதிரி எடுத்துட்டு போயிடுவோம். ஒரு பாயிண்ட்ல நாங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்க கொஞ்சம் சாலிட் ஃபுட்ஸும் கேரி பண்ண ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ரெடி டு ஃபீட் ஃபுட்ஸ் வந்து இப்போ நிறையவே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம அது ஒன்று வாங்கிக்கிட்டு ஸ்பூன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம ஆன் த கோல் அவங்களுக்கு எப்போ வேணாலும் சாலிட்ஸ் ஃபீட் பண்ணிக்கலாம். பிளஸ் அது கூடவே நமக்கு வந்து பவுல்ஸ் வேணும், ஸ்பூன்ஸ் வேணும், அண்ட் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வாட்டர் கப்ஸ் வேணும், ஓப்பன் கப்ஸ். ஸோ இது எல்லாமே என்னோட பேக்கிங் லிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா பேபியை கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாய்ஸையும் நாங்கள் வந்து ஹேண்டியாக வச்சுருப்போம். ஸோ நம்ம முக்கியமான எங்கேயாவது போகும்போது தான் நம்ம பேபிஸ்க்கு வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாமே ரீச் ஆகி அவங்க வந்து கிராங்கி ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சோடனே நம்ம அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்காகவே ஒரு சில டாய்ஸ் வந்து ஆரியனோட ஃபேவரட் டாய்ஸ் அப்படின்லாம் இருக்குது. அதையும் நாங்கள் வந்து ஹேண்டியாக எப்பயுமே வச்சுருப்போம். ஒன்று பிடிக்கலன்னா இன்னொன்று, அடுத்தது போர் அடிச்சிருச்சுன்னா அடுத்தது அப்படின்ற மாதிரி அவனை எப்பயுமே பிஸியாக வச்சுருக்கணும். அதுக்காக ஒரு சில டாய்ஸ் எப்பயுமே எங்ககிட்ட இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி காரில் போகும்போது சம்டைம்ஸ் வந்து பேபிஸ் வந்து கிராங்கி ஆவாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே நம்ம போவேனா. பட் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அட்லீஸ்ட் ஆரியனுக்கு வந்து சில சாங்ஸ் எல்லாம் ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னு வச்சுருக்கான். நாங்கள் வந்து அவனுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அவனோட ஃபேவரட் சாங்ஸ்னு ஒரு 25-30 சாங்ஸ் இருக்குது. ஸோ அதை கேட்டுகிட்டே வந்து மோஸ்ட்லி அவன் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவான். அண்ட் இதை தவிர ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவனோட க்ரோத் புக்குன்னு ஒன்று இங்கே எப்பவுமே கொடுப்பாங்க. ஸோ பேபிஸ் இங்கே பிறந்ததுலேருந்து அவங்களோட வேக்சினேஷன் என்னென்ன, அவங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி என்ன, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து க்ரோத் புக் அப்படின்னு ஒன்று இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம வெளியில் போகும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி, காட் ஃபார்பிட், ஒரு டாக்டரை ரீச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த க்ரோத் புக் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அந்த டாக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன நடந்திருக்கு, என்னென்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த மெடிக்கல் சிச்சுவேஷன் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேபி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்குமே அந்த இடத்துல ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ க்ரோத் புக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் இதை தவிர நம்ம வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் அப்படின்லாம் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் அண்ட் வீசா ஃபார் த பேபிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வீசா கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவோம். இன்ஃபேக்ட் ரூம் புக் பண்ணும்போதே இப்போலாம் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, நான் வந்து பேபி சீட் ஒன்று போடணும், அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போடணும்னா பேபின்னு ஒரு பேசஞ்சர் போடணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து பேபியோட பாஸ்போர்ட், வீசா அது மாதிரியான டாக்குமெண்ட்ஸையும் ஹேண்டியாக வச்சுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அங்கே தூங்கணும்னா மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்லையுமே கிரிப்ன்ற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கிறது
இல்ல. சோ அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா அவனோட பேபி பெட் ஒண்ணு எங்க கிட்ட இருக்கு. அந்த பேபி பெட்ல ஆரியன் வந்து மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளா தூங்குவான். அந்த பேபி பெட் எப்பயுமே நாங்க கேரி பண்ணிட்டு போயிருவோம். அவங்க கிரிப் ஆப்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்செக்ட் மெஷ். நம்ம போற இடத்துல என்ன மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஜஸ்ட் இன் கேஸ் ஏதோ இன்செக்ட்ஸ் இருக்கு இல்ல மஸ்கிட்டோஸ் இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனை நமக்கு. அதனால ஒரு இன்செக்ட் மெஷ் நம்ம எப்பயுமே கேரி பண்ணுவோம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மானிட்டர். ஸோ ஒரு கேமரா யூனிட் அண்ட் ஒரு பேஸ் யூனிட் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், பக்கத்து ரூம்ல அவனை தூங்க வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த கேமராவும் ஹேண்டியாக வச்சிருப்போம். ஸோ தட் அவனை எப்பயுமே நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். ஜஸ்ட் இன் கேஸ் அவன் எந்திரிச்சிட்டான் இல்லை அழுகுறான் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இடத்துல தங்குறோம் அப்படின்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளே ஒரே ரூம்ல தான் தங்க போறோம் அப்படின்னா வந்து இந்த கேமரா இஸ் நாட் அ மேண்டேட்ரி ஐட்டம். அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் நாங்கள் ஒரு 4-5 பாட்டில் எடுத்து வச்சிருப்போம். அந்த வாட்டர் பாட்டிலை நாங்கள் எதுக்கு வேணா யூஸ் பண்ணுவோம். நம்ம குடிக்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் க்ளீன் பண்ணணும், இல்லை ஆரியனுக்கு ஏதாவது தொடச்சி விடணும், அவனோட ஃபேஸை ரெஃப்ரெஷ் பண்ணி விடணும், இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்காக இருந்தாலுமே வாட்டர் பாட்டில்ஸ் நாங்கள் வந்து ஹேண்டியாக வச்சிருப்போம். அண்ட் பிளாஸ்டிக் கவர். ஸோ ஒரு பாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது இல்லை ஒரு பூக் எக்ஸ்ப்ளோஷன், அதனால வந்து அவனோட ட்ரெஸ்ஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம், இமீடியட்டாக எங்களால் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண முடியல அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல் இல்லையா. ஸோ அதனால நாங்கள் ஒரு 10-15 பிளாஸ்டிக் கவர் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நமக்கு தோணுச்சுன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எப்பயுமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேபி கார் சீட்டும் ஸ்ட்ராலரும். இப்போ மோஸ்ட்லி லாங் ட்ராவல் காரில் போகிறோம் அப்படின்னா கார் சீட் எப்படியுமே இருக்கும், ஏன்னா அது மேண்டேட்ரி. அதே மாதிரி ஸ்ட்ராலர். ஸோ நாங்கள் போகிற இடம் கொஞ்சம் ஸ்ட்ராலர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நம்ம அவனை கையிலே தூக்கி வச்சுட்டு இருக்க வேணாம் அப்படின்னா நம்ம ஒரு ட்ராவல் பக்கி இல்லை ஸ்ட்ராலர் எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ராலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் போகும்போது இந்த ஸ்ட்ராலர் யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும் இல்லையா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்ககிட்ட ஒரு பேபி கேரியர் இருக்குது. ஸோ பேபி கேரியர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் பேக் மாட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி பேபியை நம்ம முன்னாடி மாட்டிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் பேபி கேரியர். ஸோ இது வந்து நமக்கு சிட்டி டூர்ஸ், வாக்கிங் டூர்ஸ்லாம் போகும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேக் பண்ணுறதோட சேர்த்து எங்களுக்கும் எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவன் ஏதோ ஒரு ஸ்பிட்டப் பண்ணும்போது எங்கள் மேலே பட்டுருது, இல்லை அவன் ஏதோ வாமிட் பண்ணிடுறான், அவன் அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டு பிஆர் பூ நம்ம மேலே ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வேணும் இல்லையா, அதனால நம்மளும் எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ் பேக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஐட்டம்ஸையும் இதில் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர நமக்குன்னு நம்ம நிறைய ட்ராவல் ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணுவோம். பட் அது வந்து நாட் பார்ட் ஆஃப் திஸ் பேபி பேக்கிங் ஐட்டம்ஸ்ன்றனால அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் எதுவும் பெருசாக பேசல. இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பி ப்ரெக்னன்சி.